கண்டெம்ட் அப்படின்னா அவமதிப்பு. அதாவது ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுத்தோம், போலீஸ் எஃப்ஐஆர் போடலையா, அப்போ உடனே அவர் மேல கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆர்டர்ல வந்துட்டு இம்மிடியட்டா நீங்க எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு ரிமைண்டர் நோட்டீஸ் அனுப்பிட்டு இம்மிடியட்டா நம்ம வந்து கண்டெம்ட் பெட்டிஷன் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஆர்டர்ல ஏதாவது ஒரு பீரியடை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, 2 வீக்ஸ் 4 வீக்ஸ் 3 வீக்ஸ் அப்படின்னு பண்ணியிருந்தாங்கன்னா அப்பவும் அந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒரு ரிமைண்டர் நோட்டீஸ் அனுப்பிட்டு அந்த பீரியட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்பவும் போடல அப்படின்னா இமீடியட்டா கண்டெம்ட் பெட்டிஷன் போடலாம். இதை சொல்றதுதான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் 1971. இந்த கண்டெம்ட்லயே வந்துட்டு 2 வகை இருக்குங்க. ஒன்னு சிவில் கண்டெம்ட், இன்னொன்னு கிரிமினல் கண்டெம்ட். சோ இந்த நீதிமன்றத்தை ஆணையெல்லாம் மதிக்காம போறது, செயல்படுத்தாம போறது அப்படின்றது சிவில் கண்டெம்ட்ல வந்துருது. சரி, இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் எதுக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோர்ட்டோட அத்தாரிட்டியையும் கோர்ட்டோட ஆர்டரையும் ரூல் ஆஃப் லாவையும் பாதுகாக்கிறதுக்காக. அதாவது கோர்ட்டோட அதிகாரத்தையும் நீதிமன்றத்தோடைய உத்தரவையும் சட்டத்தையும் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தாங்க இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட். எல்லா கண்டெம்ட் பெட்டிஷன்லயும் ஆக்ஷன் எடுத்துடலாமா அந்த போலீஸ் மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. அங்க வில்ஃபுல் டிசோபீடியன்ஸ் அப்படின்றது இருக்கணும். இருங்க, அதான் மேஜிஸ்ட்ரேட்டே ஒரு தெளிவான ஆர்டர் கொடுத்துட்டார்ல, நீங்க எஃப்ஐஆர் போடுங்க இல்லது இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசரை, அப்புறம் ஏன் நம்ம ஹைகோர்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் போட்டு அதை மதிக்கலன்னு ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் போடணும்? அப்போ மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எந்த பவரும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் இருக்குது ஷோ காஸ் நோட்டீஸ். ஷோ காஸ் நோட்டீஸா அப்படின்னா சொல்லுங்க 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 எனக்கு இப்பவே நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு.